வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. ஸோ இது வந்து மூன்றாவது 1-on-1 நேருக்கு நேர் போட்டி. மூன்றாவது இதுவரை 2 போட்டி நடந்திருக்கு 1-on-1ல. இந்த 2 போட்டியில் 2 ஸ்டார் வாங்கினவங்க இருக்காங்க, 1 ஸ்டார் வாங்கினவங்க இருக்காங்க, ஸ்டாரே வாங்காதவங்க இருக்காங்க. ஸோ இப்போ யார் லீடிங்ல இருக்கா? 2 ஸ்டார் வாங்கி 3 பேர் யார்? தோக்கவே இல்லை யார்? தோல்வியே சந்திக்காத அந்த 3 பேர் யாருன்னா, ஒன்று ஆத்யா, அவங்க நம்பர் 1 இருக்காங்க. அதே மாதிரி நம்பர் 1 இருக்கிறது லயனட், மூன்றாவது காயத்ரி. இந்த 3 பேருமே தொடர்ந்து 2 போட்டியிலையும் ஜெயிச்சு 2 ஸ்டாரை ஜெயிச்சிருக்காங்க. இந்த மூன்றாவது போட்டியில இவங்க 3 பேருமே ஜெயிச்சாங்கன்னா அந்த 3 பேருக்கு போட்டி நடக்கும். ஸோ இதுல டை பிரேக்கர் வந்து அதுல யார் ஜெயிக்கிறாங்கிறத பார்க்கணும். இதுல ஸ்டாரே ஜெயிக்காதவங்க இருக்காங்க, 1 ஸ்டார் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. சாரா ஸ்ருதி 1 ஸ்டார் தான் ஜெயிச்சிருக்காங்க, 2வது தடவை தோத்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. இந்த வாரம் வந்து 3வது கடைசி போட்டி. இந்த வார இறுதியில யார் வந்து டைரக்டா ஃபைனலுக்கு போறாங்கிறது நமக்கு தெரிய வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடுல. இதோடைய முதல் ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து லக்ஷ்மி பிரியா, இப்ப வந்து பிரியங்கா இந்த வாரம் ஹோஸ்ட் பண்ணல, மாகாப்பாவோட சேர்ந்து லக்ஷ்மி பிரியா தொகுத்து வழங்க போறாங்க. இந்த வாரம் சிறப்பு விருந்தினரா சக்தி ஸ்ரீ கோபாலன் வராங்க. இப்ப சக்தி ஸ்ரீ கோபாலன் லேட்டஸ்டா வந்து தக் லைஃப் படத்துல ஜிங்கிச்சா ஜிங்கிச்சான்னு ஒரு பாட்டு மிகப்பெரிய ஹிட், 2 கோடி வியூஸ்க்கு மேல அந்த பாட்டு போயிருக்கு. உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கக்கூடிய அந்த படம் மணிரத்னம் இயக்கத்துல அந்த பாட்டு வந்து தக் லைஃப் படத்துல இருந்து ஜிங்கிச்சா அந்த பாடலை பாடி இருக்கிறவங்க தான் சக்தி ஸ்ரீ கோபாலன். இவங்க ஒரு நல்ல சிங்கர். இவங்க சிறப்பு விருந்தினராக வர்றாங்க. ஏஆர் ரஹ்மானுக்கு நிறைய பாடல் பாடியிருக்காங்க அவங்க. இப்போ வந்து 2 பாடல் போட்டு காமிக்கிறாங்க. ஒரு பாடல் பாடுறவர் அப்படின்னு பார்த்தோம்னா ரிதன் கார்த்திக். இந்த ரிதன் கார்த்திக்ங்கிறவர் ஒரே ஒரு மேல் கண்டஸ்டன்ட் இருக்கிறதுல, ஒரே ஒரு 10 பேர்ல 9 ஃபீமேல், ஒரே ஒரு மேல் ஆம்பளை பையன்னா இந்த ஒரு பையன் தான். ஸோ இந்த பையன் வந்து பாடுற பாட்டு என்னன்னு பார்த்தோம்னா, வத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் வந்து உரசர வரையில அப்படின்னு தீனா படத்துல யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகள், அஜித் நடிச்ச படம். இந்த படத்துல தான் அவருக்கு அந்த தலங்கிற பேர் வந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாட்டு. இந்த பாட்டு வந்து நிறைய மோட்டிவேஷனலா எழுதியிருப்பார் கவிஞர் வாலி. அதுல என்ன எழுதியிருப்பாருன்னா, முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே மனசை இரும்பாக்கணும் மலையை துரும்பாக்கணும் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனல் தரக்கூடிய சாங். அந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடுறாரு நம்முடைய ரிதன். அவருக்கு பாராட்டு கிடைக்குது. வத்தி குச்சி பத்திக்கிச்சோ இல்லையோ, உன்னுடைய பாடல் பத்திக்கிச்சுன்னு சொல்லி இமான் பாராட்டுறாரு. எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு கலக்கு கலக்கிற மாதிரியான ஒரு பாடலை பாடுறாரு. இது ஜெயிச்சா கூட அவர் வந்து டைரக்டா ஃபைனலுக்கு போக முடியாது. இது ஜெயிச்சாலுமே இது வந்து அவருக்கு முதல் ஸ்டாரா தான் வரும். அதனால ரிதன் ஃபைனலுக்கு வரலங்கிறத நம்ம உறுதியா சொல்லிடலாம். அதான் டைரக்டா ஃபைனலுக்கு வரலங்கிறத. இதுக்கப்புறம் அவர் வரலாம். இந்த 3 போட்டியை வச்சு நான் சொல்றேன். அடுத்ததா ஜோஷிகா ஒரு சூப்பர் சிங்கர். இந்த டாப் 10ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் சிங்கர்ஸ் அப்படின்னா அதுல ஜோஷிகாவும் ஒரு சிங்கர். நாமக்கல்லை சேர்ந்த ஜோஷிகா. இவங்க தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லையுமே நல்லபடியா சூப்பரா பாடி நல்லா வராங்க. இந்த முறை அவங்க பாடியிருக்கிறது வந்து மன்மதராசாங்கிற பாட்டு. இது வந்து இந்த பாடல் வந்து தீனாவோட இசை. இது வந்து திருடா திருடி அப்படிங்கிற படம். அந்த படத்துல தனுஷ் நடிச்ச படம். இந்த பாட்டு அந்த சீசன்ல வந்து பயங்கர முரட்டு ஹிட். எங்க பார்த்தாலும் இந்த பாட்டு தான். இது சிவசங்கர் மாஸ்டர் தான் இதுக்கு கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாரு. தனுஷும் ஷாயா சிங்கும் இந்த பாட்டுக்கு ஆடி இருப்பாங்க. இது வந்து தீனாவோட இசையில மாலதி லக்ஷ்மண் பாடின பாட்டு. அதாவது மாலதி லக்ஷ்மண் வந்து லக்ஷ்மண் ஸ்ருதி. அதுல வந்து லக்ஷ்மணுடைய ஒய்ஃப் அவங்க மாலதி லக்ஷ்மண்ங்கிறவங்க. அண்ணன் தம்பி 2 பேரு. லக்ஷ்மண் ஸ்ருதியில ராம் லக்ஷ்மண், அதுல லக்ஷ்மணுடைய ஒய்ஃப் தான். இவங்க பல சினிமா பாட்டு பாடியிருக்காங்க. குரலை மாத்தி பாடக்கூடியவர்கள். அந்த இவங்கள மாதிரிலாம் பாடுவாங்க. KP சுந்தரம்பாள் மாதிரிலாம் வாய்ஸை மாத்தி பாடக்கூடிய மிக திறமையான சிங்கர். இந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க சங்கர் மகாதேவன் அண்டு மாலதி லக்ஷ்மண். இது வந்து இந்த பாடலை வந்து நம்ம இவங்க பாடுறாங்க ஜோஷிகா. அவங்க அந்த வாய்ஸை மாற்றி அவங்க பாடினதுல ஒட்டுமொத்தமா எல்லாமே டான்ஸ் ஆடுறாங்க. yet another குட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஜோஷிகா அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு பாராட்டு கிடைச்சிருக்கும். ஒருவேளை அவங்க வெற்றி பெற்றா கூட அவங்க டைரக்டா ஃபைனலுக்கு போக முடியாது. ஏன்னா 3 ஸ்டார் வாங்கினாதான் டைரக்டா ஃபைனலுக்கு போக முடியும். ஜோஷிகா வந்து 1 ஸ்டார் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஜெயிச்சா கூட அவங்களுக்கு 2வது ஸ்டார் தான் வரும். அப்படி வந்தாலுமே அவங்க இறுதி போட்டிக்கு போக முடியாது டைரக்டா. இந்த 3 பேர்ல ஒரு ஆள் தான் போக முடியும். யார் போக முடியும் அப்படின்னா, ஒன்று நம்பர் 1 ஆத்யா, நம்பர் 2
நம்ம லயனட், நம்பர் 3 நம்முடைய காயத்ரி. இந்த 3 பேருமே தோத்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம சாரா ஸ்ருதி 2வது போட்டியில ஜெயிச்சிடுறாங்கன்னா இந்த 4 பேருக்கும் டை பிரேக்கர் நடக்கும். அதுல ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா கடைசி பால் போடுற வரைய மேட்சோட ரிசல்ட்டை நம்ம சொல்ல முடியாதுன்னு கிரிக்கெட்ல சொல்ற மாதிரி சண்டே எபிசோடுல யாரு டைரக்ட் ஃபைனலிஸ்ட்னு தேர்ந்தெடுக்கிற வரைய நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அதனால அடக்கி வாசிப்போம். அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம யாருங்கிறத தெரியப்படுத்தலாம்.